தனியார் நிறுவனங்களால் விற்கப்படும் பாலில் நச்சுத்தன்மை இல்லை என நிரூபிக்கப்பட்டால் பதவி விலக தயார் என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அறிவித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தனியார் பால் நிறுவனங்களையும் தான் ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டவில்லை எனவும் தெரிவித்தார். பிரைவேட் பாலில் ஒரு சில பாலில் கிடையாது, ஆனால் பெருவாரியான பாலில் கலப்படம் இருக்கிறது, கெமிக்கல் சேர்த்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது பார்மா டிலேடுங்கிற ஒரு கெமிக்கலு சேர்த்துருக்காங்க. அது எதுக்கு பயன்படுத்துன்னு கேட்டால், பொருள்கள் கெடாமல் இருக்குது. மெடிக்கல் காலேஜில் பயன்படுத்துவாங்க, உடல் கெடாமல் இருக்கிறது. இது இந்த பார்மா டிலேடுங்கிற கெமிக்கல் இருக்கிறது எங்கள் லேப்லேயே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள மைசூர் லேப்பு மற்ற எல்லா லேப்புக்குமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அது வரது 25 நாள் ஆகும்ட்டாங்க. 25 நாள் 30 நாள் வர சீக்கிரம் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா சட்டரீதியாக நடவடிக்கை எடுத்தோன்னா, ஒரு நுகர்வோர் சொல்கிறாரு, ஒரு முகவர், அவர் பிரைவேட் பாலுக்கு முகவர், அவர் கமிஷன் அதிகமாக அவர் கிடைக்கிறதுக்காக வகுத்தறிச்சலில் பேசுகிறாரு. என் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாரு. என்னை ராஜினாமா பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. அவர், நான் தயார், கெமிக்கல் இல்லைன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா நான் ராஜினாமா பண்ண தயார், தூக்குள்ள தயார். இவங்க நிரூபிக்க முடியுமா கெமிக்கல் இல்லைன்னு? இவங்க கெமிக்கல் இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா? கெமிக்கல் கலந்துருக்கிறது கன்ஃபார்மாக கலந்துருக்காங்க, 100% கலக்குறாங்க.